Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First 50 கிராம் பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாசி பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். இது 3 விசில் விட்டு நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு பண்றதுக்காக ஒரு கேரட், 10 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 10 சின்ன வெங்காயம், பாதி முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது நல்லா சூடானதும் சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காயுமே இதோட சேர்த்துக்கலாம். இதோட நீங்க பட்டர் பீன்ஸ் அப்புறமா பட்டாணி அதெல்லாம் கூட இதோட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ காய் எல்லாமே நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு மெயினே தேங்காய் பால் தான். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துக்கலாம். அப்புறமா அதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து திரும்பியும் ரெண்டாவதாக ஒரு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அந்த ரெண்டாவது தேங்காய் பாலில் தான் நான் இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் சால்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சால்ட் சேர்த்தோன்னா அது தரைஞ்சிடும். இப்போ இதில் நம்ம இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு துண்டு இஞ்சி கூட தண்ணீர் சேர்த்து அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்க்கு. இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் பொரிகடலை பவுடர் பண்ணி அதுவும் இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சொதி குழம்பு ரெடி. திருநெல்வேலி சைட் இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி துவையல் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.